ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு போர் அடிச்சதுன்னா ஒரு தடவை இந்த மாதிரி பிரெட் வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்க. வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் டீ குடிக்கிறது அமிர்தம் குடிக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குடிக்கிற டீ இந்த மாதிரி மாசான டீயாக குடிச்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பிரெட் பக்கோடா பண்ணுறக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி நல்லா உதிர் துட்டு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது கறக்கு முறுக்குன்னு சூப்பராக இருக்கும். ஒரு கொத்து கொத்தமல்லியை நல்லா பொடுசா நறுக்கி சேர்த்திக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா ஈவனாக எல்லா பக்கமுமே மிக்ஸ் ஆகணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாட்டர் கன்சிஸ்டன்சியில் நல்லா பெரட்டி விட்டுறணும். மாவு கெட்டியாக இருந்ததுன்னா பக்கோடா மொறுன்னு வராது. இந்த மாதிரி இருந்தால் தாங்க எண்ணெயும் குடிக்காது, பக்கோடா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே செய்கிற பக்கோடா விட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிரெட் பக்கோடா பண்ணுறக்கு நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற பிரெட்டை நடுவில் இப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். மற்றவங்களுக்கும் அட்ராக்ஷனாக இருக்குங்க. இது கட் பண்ணுறது கூட ரொம்ப சுலபந்தான். பிரெட்டில் நடுவில் திருப்பி வச்சு கரெக்டாக ஸ்கொயராக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப் பார்த்தாலே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக மசாலா எடுத்து அந்த பிரெட்டுக்கு மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம மசாலாலாம் சேர்த்திருக்கிறனால வாசனை சும்மா கமன்னு இருக்குங்க. எப்போவுமே நார்மலாக ஒரே பக்கோடா செஞ்சால் எல்லாத்துக்குமே போர் ஆயிடும்ல. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பார்க்கவும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், ஷேப்பாகவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மசாலாவை நீங்கள் ஒட்டுக்கா எல்லாத்தையுமே டிப் பண்ணி வைக்க முடியாது. பிரெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால சீக்கிரமாகவே ஊறி போயிடுங்க. நீங்கள் அப்பப்போ ஒன்றா எடுத்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இது எண்ணெயெல்லாம் அதிகமாக குடிக்காதுங்க. நம்ம ஃப்ரை பண்ணும்போது மிதமான சூட்டில் வச்சு ஃப்ரை பண்ணாலே போதும். எண்ணெயை அதுக்கு மேலே ஊற்றி விடுங்க. நல்லா அழகாக மிதந்துட்டு வருது பாருங்கள். 2 பக்கமுமே திருப்பி விட்டால் போதும். நம்ம பிரெட் பக்கோடாவை அடிக்கடி கரண்டி விடாமல் இருந்தாலே போதுங்க. அது களையாமல் சூப்பராக வரும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்குங்க. கரெக்டாக ஒரு 1 மினிட் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா போதுங்க, சூப்பரான பக்கோடா ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் ஒன்றா போட்டு எடுத்திங்கன்னா எல்லாமே கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ நீங்கள் காலையில் செஞ்சு ஈவினிங் வரைக்கும் வச்சாலும் இந்த பிரெட் பக்கோடா அப்படியே தாங்க இருக்கும். எண்ணெயை மட்டும் நல்லா வடிகட்டி சுட சாப்பிட்டிங்கன்னா டீயோட அப்படியே அல்டிமேட்டாக இருக்குங்க. இது ஒன்றா பண்ணணுமே நினைக்காதுங்க. இன்ஸ்டண்ட்டாக மசாலா தடவி அப்படியே எண்ணெயில் போட்டு ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். 2 பக்கம் மட்டும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். பஜ்ஜியை விட இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நார்மலாக எல்லாருமே பக்கோடா பண்ணுறது தானே. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பக்கோடா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு கண்டிப்பாக ஒரு மசாலா சாய் வச்சு குடிச்சு பாருங்கள், அமிர்தம் குடித்த மாதிரியே இருக்குங்க. இந்த மசாலா சாய் பவுடர் பண்ணுறக்காக 15 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு காஞ்ச ரோஜா இதழ். இப்போ குளிர்காலம்னால நம்மளுக்கு தொண்டையில் அடிக்கடி கரகரப்பு வரும். அதுக்காக நான் 1 கப் அளவுக்கு கருப்பு குருமிளகும் 1 துண்டு அளவுக்கு சுக்கும் சேர்த்திருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் சேர்த்திட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தாங்க அரைக்கணும். ஏன்னா சூட்டோட அரைச்சி வச்சா நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த பொடியை நீங்கள் 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. டீ போடும்போது இதை நீங்கள் கொஞ்சம் போட்டாலே போதும், வாசனை சும்மா கமன்னு இருக்குங்க. எப்போவுமே குடிக்கிற டீயை விட இது டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக துளசி இலை மட்டும் சேர்த்தி பாருங்கள், உங்களுக்கு தொண்டையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது, சளி கூட பிடிக்காதுங்க. டீயே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி டீ வச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திடீர்னு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் இந்த மாதிரி வச்சு கொடுங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நான் தந்தூரி சாய் மாதிரி வைக்கிறேங்க. அதனால 1 விளக்கில் நான் டீ பவுடர், 1 விளக்கில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்ச மசாலா பவுடர், 1 விளக்கில் சர்க்கரையும் துளசி இலையும் சேர்த்திருக்கேன். இதை எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விடுங்க. 1 டம்ளர் அளவுக்கு தான் நான் பால் சேர்த்திருக்கேன். நான் ஏன் மண் விளக்கு சேர்த்திருக்கேன்னா இதோட வாசனை சூப்பராக இருக்குங்க. இந்த கடைகளில் தந்தூரி சாயெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாசனை அப்படி இருக்குங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும், நல்லா கம்மன்னு வாசனை வரும். நார்மலாக தந்தூரி சாயெல்லாம் குடிக்கணும்னா நம்ம ஏதேதோ கடைகளுக்கு தேடி தானே போகணும். ஆனால் வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம். ஆனால் இந்த விளக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
உங்களுக்கு சர்க்கரை சேர்த்துறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கடைசியாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்திக்கலாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தந்தூரி சாயை வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். நல்லா லோ ஃப்ளேமில் 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சால எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா டீ தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டாக தான் குடிப்பேன். எப்போவுமே நார்மலாக ஒரே மாதிரி டீ வச்சு குடிக்காம டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ரிஃப்ரெஷிங்கான ஒரு டீயும் ஒரு பிரெட் பக்கோடாவும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறேங்க, வேற எந்த டீயுமே குடிக்க மாட்டீங்க. வெளியில் இந்த விளக்கு கூட ரொம்ப கம்மி விலையில தான் கிடைக்குது. அதுவும் மண் விளக்குல செஞ்ச டீ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குடிச்சு பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும் இல்லை தந்தூரி டீ குடிக்கணும் அப்படின்னா கடைக்கு தான் போகணும் இல்ல. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு கிடைக்கிற டைம்ல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்கும் ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் பண்ண எவ்வளோ நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.